திருச்சி வந்தா திருப்புமுனை அமைன்னு சொல்லிட்டு இங்க மாநாடு வந்து போடுவாங்க. ஒரு பொலிட்டிக்கலாவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருக்கு. என்னென்ன மாதிரி ஒரு பொதுவான பிரச்சனைகள் இங்க இருக்கு? திருச்சியில மெயினா என்ன வரணும் அப்படின்னா ஐடி பார்க்ஸ் வரணும். ஜாப்காக எல்லாரும் வந்துட்டு வேற ஒரு ஊர் தேடி போறாங்க. சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் கடையும் எடுத்துறாங்க. ஏன்னு கேட்டா ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இன்ன வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டில ஒரு 50% கூட பண்ணவே இல்லை. அது சாக்கடையா இருந்தாலும் சரி, மழை பெஞ்சா ஒரு 1 hour 2 hourல வடியுதுன்னு சொல்றாங்க. ஆனா கிடையாது. இப்போ திருச்சியில் மெயினாக எல்லாத்தோட பிரச்சனை என்னன்னா ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். நிறைய ரோடு சாங்ஷன் ஆகி போடாமல் வச்சிருக்காங்க. நானும் அந்த ஒரு 2-3 பேர்த்துல கேட்டப்போ அவங்க சொன்னாங்க பாதாள சாகர் இங்கே ஸ்கீம் முடியல. திருச்சி கிழக்குல விஜய் நிக்க போறதா வந்து சொல்றாங்க. விஜய் நின்னா ஜெயிப்பாரா? வாய்ப்பு இருக்கு. வருவார் விஜய் அடிக்கடி திருச்சி வருவான்றக்காக ஜெயிக்க வச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டிஎம்கே தான் இந்த தடவை ஆட்சி அமைப்பாங்க. வழக்கம் போல வர அந்த 2 கட்சிகள்ல வந்து யார் முதல் 2 பேருன்னு, 3வது இடம் வந்து மீதி இருக்க 2 பேர்ல யார் வருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ போட்டியா இருக்க போகுது. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் ஷர்ட்ஸ் அண்ட் தோத்திஸ். நம்ம கூட திருச்சியோடைய மோஸ்ட் வாண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டோரி ஒரு போஸ்ட்ல ஒட்டுமொத்த திருச்சி மக்களே தங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. விகடன் சார்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. திருச்சி அப்படின்னாலே எனக்கு டக்குனு ஞாபகம் வருது ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு திருச்சி எவ்வளவு பிடிக்கும்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிளேசஸ் எல்லாம் என்னென்ன? என் பேர் சிவா. திருச்சி 360 ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சிருக்கேன். நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா திருச்சினா மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் இருக்கு, டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் இருக்கு, அதை விட்டா முக்கொம்பு இருக்கு, பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கு, இப்போ பேர்ட்ஸ் பார்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட திருச்சி வந்து நிறையா ஃபாரின்லேருந்து வர ஏர்போர்ட்ல விசிட் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. என் நேம் வினோதினி. நான் திருச்சி ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல்லேருந்து வரேன். திருச்சின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு மெயின் ஹார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 hours நீங்கள் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே போயிடலாம். ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பிரிட்ஜ் இருக்குது. அதாவது ஃபுட்டு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சென்னை, மதுரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் திருச்சியிலையுமே ஃபுட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு எந்த ஃபுட்டுமே இங்கே கிடைக்காது அப்படின்றது மாதிரி கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போனாலுமே வெளியே ஒரு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்தளவுக்கு குவாலிட்டியான ஃபுட் கிடைக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். திருச்சியில் அதுவும் ஸ்பெஷலாக ஜீரக சம்பா பிரியாணி இருக்கும். அது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் தென் திருச்சியில் ஒரு மெயினாக ஒரு ஃபுட் ஸ்பாட் இருக்குது, மதுரை ருசி மெஸ்ஸுன்னு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான நிறைய ஃபுட்லாம் இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு அல்வா கொத்து பரோட்டான்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலாக வந்துட்டு ஃபுட்டுக்குன்னே வந்துட்டு நம்ம ஊரை வந்துட்டு நம்ம பெருமையாக சொல்லலாம். ஸோ ஹாய், என் நேம் ஆஷிக். நான் திருச்சி டைம் பாஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் 3 மணிக்கு வந்தால் கூட சூடாக எல்லாமே சாப்பிடலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும். முக்கியமாக நம்ம திருச்சி நர்த்தஷா பள்ளிவாசல்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நீங்கள் 4 மணி 5 மணிக்கு வந்தால் கூட விடிய காத்தால சூடாக நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம். முக்கியமாக காவிரி பிரிட்ஜ் செகண்டாக பிரிட்ஜ் வேறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஓப்பன் ஆனா இன்னும் திருச்சிக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், என் பேர் ஆரிஃப். நான் திருச்சி மாடர்ன் மச்சி பேஜ் அட்மின். நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2-3 விஷயம் இப்போ ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம திருச்சியில் ஸ்டூடெண்ட்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது. ஜல்லிக்கட்டு அப்போ வந்து அந்த பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்துகிற ஏரியா அந்த ஒரு ஏரியா. அங்கே வந்து ஈவினிங்கில் வந்து இப்போ வந்து கப்புள்ஸு, ஃபேமிலிஸு, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. அதே மாதிரி அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பார்க்னு ஒரு ஸ்பாட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே திருச்சி மக்கள் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறையா இடம் வரணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சபரி வாசன். நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா வாசன் விஷுவல்ஸ். நம்ம வந்து ஃபுட்டு இது மாதிரி ட்ராவல் எதை பற்றியும் போட்டுட்ருக்கோம். நம்ம திருச்சியில் அது பிடிச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு இது ராக்ஃபோர்ட் தான். ஸோ ராக்ஃபோர்ட்டில் நீங்கள் அங்கேருந்து பார்த்து சிட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிட்டி அவ்வளோ க்ளீனாகவும் தெரியும் உங்களுக்கு. ஸோ ரிவராக இருக்கட்டும், அந்த சிட்டி வியூவாக இருக்கட்டும், டிராஃபிக் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னாலே நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியாக்கள் இருக்கு. பொழுதுபோக்குறதுக்கு ஹாயா ஜாலியாக நிறைய பார்த்துட்டு வரலாம். இங்கே மால்லாம் இருக்கா பெரிய லெவலில்? திருச்சியில் இப்பொழுதுக்கு ஒரு பெரிய டிராபேக்கே வந்து மால் இல்லாதான். திருச்சிக்கு வந்து மால் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து நம்ம மீம் மாதிரிலாம் போட்டு கிரியேட் பண்ணி போட்டாச்சு. ஏன்னா டெல்டாலே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மால் இருக்கு, கும்பகோணம்ல மால் வரப்போகுது. திருச்சியில் மால் இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ தான் 2 மால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
இன்னொன்று இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அது இன்னும் 2-3 இயர்ஸில் வந்துடும். அதுவும் ஃபில்ஃபில் ஆயிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் சுத்தி சொல்லலாம் திருச்சி மாவட்டம் அப்படிங்கிறது வந்து. என்னென்ன மாதிரி ஒரு பொதுவான பிரச்சனைகள் இங்க இருக்கு, இன்னும் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள்னு பொதுமக்கள்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை கண்டென்ட்லாம் நீங்க போட சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. இன்னும் இது கூட சரி பண்ணலையே அப்படின்னு ஏதாவது தோணிருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ திருச்சியில் மெயினாக எல்லாத்தோட பிரச்சனை என்னன்னா ரோடு அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ரோடு ப்ளஸ் ஃப்ளைஓவர்ஸ் பிரிட்ஜஸ் இல்லை இங்கே திருச்சியில். ஆல்ரெடி இப்போ மேரிஸ் பிரிட்ஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு 2-3 இயர்ஸாக பெண்டிங்கில் இருக்குது. அது ஏன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணுறதுனால அது 2 பேரும் இதில் வந்து ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஃப்ளைஓவர்ஸ் கம்மி. இப்போ கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர், சேலம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளைஓவர் பிரிட்ஜஸ் இருக்குது. சேலமில் வந்து பிரிட்ஜ் இருக்கா இல்லை பிரிட்ஜில் சேலம் இருக்காங்கிற அளவுக்கு பிரிட்ஜஸ் இருக்கும். நம்ம திருச்சியில் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைஓவர்ஸே பார்க்க முடியாது. ஆல்ரெடி இருக்கிற எல்லா பிரிட்ஜஸுமே வந்து ஒரு 90s கட்டின பிரிட்ஜஸ் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே திருச்சியில் ஜங்ஷன்கிட்ட இருக்கிற பிரிட்ஜுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் பெண்டிங்லேருந்து அதுவுமே இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த பிரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கட்டும்போது சின்னதாக இருந்துச்சு. அது ஓகே. இப்போ ஆனால் இப்போ அதோட க்ரௌட் அதிகமாகிடுச்சு. ஸோ அது இப்போ அது பத்த மாட்டேங்குது. இப்போ அந்த பிரிட்ஜே பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால பிரிட்ஜஸ் நிறையா வேணும். இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரூர் டு திருச்சி வரோன்னா இங்கே கரூர் டு கொடமுட்டி டு இங்கே சைடுக்கு பிரிட்ஜு வேணும் கண்டிப்பாக. ஏன்னா கீழே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. சத்திரம் ஃபுல்லாக நம்ம போயிட்டு வர முடியல. அதே மாதிரி அங்கிட்டு பால் பண்ண சைட்லேயுமே ஒரு பிரிட்ஜு வேணும் எங்களுக்கு. அந்த சைடில் ஒரு பிரிட்ஜ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பால் பண்ணிக்கு முன்னாடி அதாவது காந்தி மார்க்கெட் ரூட் சைடு வந்து பிரிட்ஜஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். மெட்ரோ ட்ரெயின் ஸ்கீம் திருச்சிக்கு வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் டிராஃபிக்னா இங்கே கண்ட்ரோல் ஆயிடும். மெட்ரோ ட்ரெயின் வந்து ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சாயில் டெஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக எப்படி இது பண்ணுறதுன்னு. அதுவும் வந்துச்சுன்னா ரொம்ப மக்களும் எதிர்பார்ப்பே மெட்ரோ ட்ரெயின் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் அந்த இடம் ரோடு எல்லாம் குண்டு கட்டுறப்ப இன்னும் டிராஃபிக் ஆகும் பரவாயில்லையா? இல்ல அது வந்து ஒரு 2-3 வருஷம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நம்ம லைஃப் ஃபுல்லா அது ஃப்ரீயா இருக்கலாம். ரோடு எல்லாம் கொஞ்சம் குண்டு குழியுமா. அது ஏன் நானும் கேட்டப்ப மீம் எல்லாம் நம்ம போட்டோம். அதுக்கு 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க. இந்த பாதாள சாகர் ஸ்கீம் வந்து திருச்சியில போயிட்டு இருக்கு. அதுமே ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சு. இப்போ 2-3 மாசமா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நிறைய ரோடு சாங்ஷன் ஆகி போடாம வச்சிருக்காங்க. நானும் அந்த ஒரு 2-3 பேர்த்துல கேட்டப்போ அவங்க சொன்னாங்க பாதாள சாகர் இங்க ஸ்கீம் முடியல, அதனால ரோடு பெண்டிங்ல இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரோடு போடுவோம். இல்ல ரோடு போட்டதுக்கப்புறம் திருப்பினோம்னா திருப்பியும் உங்களுக்கு இதாகும். அந்த பாதாள சாகர் ஸ்கீம் முடிச்சாப்ல மோஸ்ட்லி திருச்சி ஃபுல்லா புது ரோடு எல்லாம் வந்துடும். திருச்சியில மெயினா என்ன வரணும் அப்படின்னா ஐடி பார்க்ஸ் வரணும். ஸோ இப்போ வந்துட்டு திருச்சி வந்துட்டு எல்லாமே இருக்கு, கிட்டத்தட்ட வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. பட் என்னன்னா ஜாப்காக எல்லாரும் வந்துட்டு வேற ஒரு ஊர் தேடி போறாங்க. சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி போறாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது இப்போ நம்ம ஊர் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல இது இல்லையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ ஐடி பார்க்ஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நம்ம ஊர்லயே இருந்துட்டு அவங்க ஃபேமிலியோட இருப்பாங்க. வெளியூர் போயிட்டு கஷ்டப்படணும் அப்படின்ற தேவை இருக்காது. ஸோ வந்துட்டு அதுவும் இல்லாமல் இப்போ திருச்சியை வந்து செகண்ட் கேபிட்டலாக மாற்ற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மாற்றினா இன்னும் ஒரு செம பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து எல்லாமே இருக்குது, வெளியூருக்கு போகணுன்ற தேவை இருக்காதுல்ல. இன்னைக்கு கரண்ட்டாக நடந்த ஒரு விஷயம், நம்ம திருச்சி சென்டராக இருக்கக்கூடியது மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற சிங்காரத்தோப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசப் காலேஜ் பின்னாடி இருக்கிற மொபைல் ஷாப்பு, ரிமோட் ஷாப், குட்டி வியாபாரம், அதெல்லாம் காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, தள்ளுவண்டி விற்கிறவங்க எல்லாத்தோட அன்னன்னைக்கு ஒரு 300 சம்பளம் வருமானம் எடுத்துகிட்டு போகிற ஒரே இடம் அது ஒரு இடம் தான். இப்போ திருச்சியிலேருந்து வந்தால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அது இருக்குது. நம்ம திருச்சி சுற்றி அரியலூர், கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர் 5 மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களும் இங்கே தான் வந்து ஜாமான் வாங்குறாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அந்த இடத்துல எல்லா சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாரும் கடையும் எடுத்துறாங்க. ஏன்னு கேட்டால் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் இன்னைக்கு நடந்த அப்டேட் அது. இன்னைக்கு நடந்த அப்டேட் போயிருந்தேன். ஆமா, இன்னைக்கு நடந்த அப்டேட். சிலர் ரொம்ப பாவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அதேதான் பரிதாபமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பேக் சைடே ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ஷாப் கட்டுறாங்க. இங்க உள்ளவங்க போட்டவங்க பின்னாடி போய் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது ஓவரா. ஸ்மார்ட் சிட்டின்னு ஏதாவது சதி பண்றாங்க. திருச்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க. இன்ன வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டில ஒரு 50% கூட பண்ணவே இல்லை. அது சாக்கடையா இருந்தாலும் சரி, மழை பெஞ்சா ஒரு 1 hour 2 hourல வடியுதுன்னு சொல்றாங்க. ஆனா கிடையாது, ஆஃப் டே ஆகுது மினிமம். சில இடங்கள்ல, எல்லாத்துலயும் சொல்ல. இன்னுமே போத்தீஸ்க்கு பின்னாடி ஹோலி கிளாஸ் காலேஜ் வாசல்ல ப்ரோ ஒரு மீம் போட்டிருந்தாரு. அதை பார்த்து அந்த ஏரியா கவுன்சிலர் பண்ணி கொடுத்தாங்க. சிஎம் செல்ல இருந்து கால் பண்ணி சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. சார் ப்ரோ போட்ட வீடியோல அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனிச்சு இங்க திருச்சி இன்ஃபுளுசர்ஸ். திருச்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ந்த சிட்டி தான். ஜாப் ஃபர்ஸ்ட் வேணும், ரெண்டாவது நிறைய ரோடு வேணும். எங்க தொகுதி பார்த்தீங்கன்னா கிழக்கு தொகுதி. அங்கேயும் நல்லா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஸோ மெயினாக வந்து தார் ரோடு தான் நல்லா மெயின்டைன் பண்ணணும் வரைக்கும். ஏன்னா போடுறாங்க போயிருது, திரும்ப போடுறாங்க போயிருது. திருச்சியில் எங்கள் தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது வேணும். பார்க்லாம் ஃபெசிலிட்டி வந்து எல்லாத்துலேயும் பார்க்குறோம். நம்ம மெயினாக வந்து தில்லைநகரில் இருக்குது, அண்ணா சிலையில் இருக்குது, அண்ணா ஸ்டேடியத்தில் இருக்குது,
உழவர் சந்தையில் இருக்கு. ஆனா இது மாதிரி கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பாலக்கரை அந்த மார்க்கெட் சைட்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ அது வந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே. அந்த ஓப்பன் ஜிம் சொல்லியிருந்தாங்க, உடற்பயிற்சி. ஆக்சுவலி என்னன்னா இப்ப எல்லா கட்சியுமே சரி, திருச்சி வந்தா திருப்புமுனை அமையன்னு சொல்லிட்டு இங்க மாநாடு வந்து போடுவாங்க. குறிப்பா இங்க இருந்து கூட ஆரம்பிப்பாங்க. விஜய் கூட பிரச்சாரத்தை இங்க திருச்சியில இருந்தா கூட ஆரம்பிச்சாரு. மாநாடு போறதா அதிமுக எல்லாருமே இங்கதான் வந்து மாநாடு கூட வந்து போடுவாங்க. இங்கதான் என்டிகே கூட இங்கதான் வேட்பாளர் வந்து அறிவிச்சிருந்தாரு. பிப்ரவரி 21 234 வேட்பாளர் வச்சாரு. ஒரு பொலிட்டிக்கலாவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருக்கு. இத வந்து இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப உணர்ந்திருக்காங்களா? குறிப்பா இப்ப இருக்கிற இளைஞர்கள் அந்த பொலிட்டிக்கல் எப்படி பாக்குறாங்க? ஏன்னா இளைஞர் கூட நீங்க தான் தினம் தினம் வந்து இன்ஃபுளுசரா இருந்து டெய்லியும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி பாக்குறாங்க இளைஞர்கள்? எனக்கு தெரிஞ்சு பார்க்குற மாதிரி தெரியல ப்ரோ. ஏன்னா எலெக்ஷன் அப்போ வந்து ஓட்டு போடுறதா எல்லாமே மெயினாக பார்க்குற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுறோமா, அதாவது மறந்துடுறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும், நம்ம தொகுதியில் இருக்காங்களா, நம்ம ஒன்றா சேர்ந்து போய் யார்ட்டும் அப்ரோச் பண்ணுறது இல்லை. அப்ரோச் பண்ணால் அது கிடைக்காதுன்னு தெரியல. ஸோ அப்ரோச் பண்ணால் தான் கிடைக்கும் உங்களுக்கு எதாக இருந்தாலுமே. ஸோ நம்ம என்ன நீட் இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அது அவங்களால முடிஞ்சது வந்து அவங்க புஷ் பண்ணுவாங்க அவங்க மேலே இருக்கவங்கள்ட்ட. ஸோ அது கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நம்ம இளைஞர்களாக போய் சேர்ந்து செய்யணும். அது யாரும் சேர மாட்டோம். அது மட்டும் மெயினாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்குது. போட்டு போடுறாங்க, அது வந்து ஒரு ஜாப் மாதிரி ஆகிடுச்சிட்டாங்க. ஒரு நாள் லீவ் கிடைக்குது உங்களுக்கு, அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை அந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த 5 வருஷம் இருக்குல்ல நமக்கு. ஸோ அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும். திருச்சி இளைஞர்கள் எப்படி அரசியலை பார்க்கறாங்க? இப்போ வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. பட் ஆனா அது வந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றதை எல்லாம் பாக்குறாங்க. பட் ஆனா அதை வந்துட்டு ஒரு ரசிகர்களா பாக்குறாங்களா இல்ல வந்துட்டு ஒரு கட்சியா பாக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நாங்களுமே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு கண்டென்ட் கேட்டோம். 2026ல உங்களோட ஓட் யாருக்கு அப்படின்னு சொல்லி மெயினா எல்லாரும் கேட்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க அதை எங்க பேஜ்ல போடவே நாங்க யோசிச்சோம். ஏன்னா வந்துட்டு இது ஒரு பயாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போட்டோம். ஏன்னா அது அவங்களோட ஒப்பீனியன் தான், நம்ம யாரையும் சொல்லி அப்படி எடுக்கிறது இல்லை, அது அவங்களோட ஒப்பீனியன். பட் ஆனால் அதை நாங்கள் போடும்போது யோசிச்சோம். ஏன்னா நாங்கள் எடுத்த ஒரு 25 மெம்பர்ஸ்ல 20 மெம்பர்ஸ் கிட்ட டிவிகே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களோட விருப்பமா சொல்றாங்களா இல்லை அது அவங்களோட இவ்வளோ நாள் ஒரு மூவில பார்த்த ஒரு ரிலேட்டடா சொல்றாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி சொல்றதுனால நாங்களுமே அந்த வீடியோ போட யோசிச்சோம். ஸோ இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு மேக்ஸிமம் அதை ஒரு மீன் பண்ணி அதை எப்படி பார்க்குறாங்கன்ற தெரியல. ஒரு புதுசாக அது வந்ததுனால இப்போ அதை பேஸ் பண்ணி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அரசியல் மயப்பட்டிருக்காங்களா திருச்சி இளைஞர்கள்? எல்லாரும் அரசியல் மயப்பட்டிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இவங்களுக்கு தான் போடணும் அவங்களுக்கு தான் போடணும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே பொலிட்டிக்கலாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா யார் என்ன திட்டம் சொல்கிறாங்க, என்னென்ன கொண்டு வர போகிறாங்கங்கிறத நம்ம யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். அதை பார்த்து தான் டிசைட் பண்ணணும். ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சோ இதை வச்சோ நம்ம எதுவும் பார்க்க முடியாது. அவங்க என்ன நமக்கு திட்டம் கொண்டு வர போகிறாங்க, நம்ம திருச்சிக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம திருச்சிக்காக பேசுகிறோம். ஸோ திருச்சிக்கு என்ன கொண்டு வர போகிறாங்க, திருச்சியில் என்னென்ன திட்டம் கொண்டு வர போகிறாங்கங்கிறத பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இளைஞர்கள் காசுவாங்க ஓட்டு போடுவாங்க நீங்க நம்புறீங்களா? இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல எல்லாத்தையும் மெயின் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. சோ சில பேர் கேண்டிடேட் புடிச்சு போடலாம். இவங்க வந்து மக்களுக்காண்டி சேவை செய்யதான் இவங்க வந்திருக்காங்க கேண்டிடேட்ஸ்னு, அந்த மாதிரி புடிச்சு போடுறவங்க இளைஞர்களும் இருக்காங்க. சில பேர் அவங்க சொன்ன மாதிரி இருக்கவும் இருக்காங்க. ஆனா முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா எந்த கட்சியில எந்த கேண்டிடேட் அறிவிக்கிறாங்களோ அந்த கேண்டிடேட் யாரு, அந்த தொகுதி மக்களுக்கு சேவை செய்யக்காண்டி வராங்களா இல்ல எதுக்காண்டி வராங்கன்னு ஃபுல்லா சர்ச் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம குறிப்பாக திருச்சியில் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கேட்டாலே 9 தொகுதி இருக்கான்றது தெரியாது. 9ல் எத்தனை தொகுதி, என்னென்ன கேண்டிடேட்ஸ் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியாது, அவங்க பேர் தெரியாது, தொகுதி பேர் தெரியாது. முக்கால்வாசி எனக்கு ஒரு சிலது தெரியாது. நான் சொல்லுவேன் 9 தொகுதி சொல்லிடுவேன். நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிழக்கு, மேற்கு, திருவெரும்பூர், லால்குடி, முசிறி, துறையூர், மணப்பாறை, மணச்சநல்லூர், ஸ்ரீரங்கம். இல்ல சப்போஸ் சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்ற, சில பேருக்கு அது தெரியாது. சில பேருக்கு அந்த கேண்டிடேட்ஸ் யாருன்னே தெரியாது. இந்த இருக்க 9 கேண்டிடேட்ஸ் பேரையும் தெரியாது. அவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தாங்க, எப்படி இந்த ஜெயிச்சாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப எதை பார்த்து வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியை வச்சுதான் அதிமுக தாவேகா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வச்சு வருவாங்க. நாங்களும் இன்டர்வியூலாம் போய் கேட்டிருக்கோம். நிறைய 30-40 பேர் நம்ம எடுத்தா மினிமம் 25லேருந்து 30 பேர் வந்து எல்லாமே டிவிக்கு தான் சொல்றாங்க. அது நாங்கள் இளைஞர்கிட்ட மட்டும் எடுக்கிறது கிடையாது. ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் சரி, மேரிடா அந்த கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்க அவங்க ஓட்டு கிடையாது, அவங்களே முதற்கொண்டு டிவிக்கு தான் சொல்றாங்க. எல்லாருமே டிவிக்கு. ஆனா எல்லாம் சினிமா முகத்தினால சொல்றாங்களா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா இல்ல ஓகே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. நம்ம அவங்க போனாலே இப்ப இந்த கட்ட ஜென்ரேஷனுக்கு அதுதான் பண்றாங்க. சோசியல் மீடியால ஒரு பவர்ஃபுல் பர்சன்ஸ்லாம் நீங்க எல்லாமே இதெல்லாம் போடுறீங்க. இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா?
அதை போட்டப்ப என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கலா போட்டப்ப? ஆனா பொலிட்டிக்கல் நினைச்சிருக்கேன், போடணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா என்னன்னா அது என்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சின்ற போட முடியாது. வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு. வீட்டுக்கு வந்துருவாங்கலாம் இல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல சொல்றேன், இல்ல யார் வீட்டையும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சிரிக்கிறீங்க. இல்ல அந்த கட்சி அந்த கட்சியை போட முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த கட்சியில இருக்கவும் தெரியும், அந்த கட்சியில இருக்கவும் தெரியும், இந்த கட்சியில இருக்கவும் தெரியும். ஸோ நம்ம வந்து ஒருத்தனை போய் நம்ம இதாக எடுக்கலாம், பைட்ஸ் எடுக்கலாம், பப்ளிக் டாக்கா எடுக்கலாம். ஸோ அது அப்படி கேட்டோம்னா அது வந்து அந்த தொகுதியில் வந்து என்ன படிக்கிறாங்கன்னு நம்ம கேட்டு எடுக்கலாம். அது வந்து அவங்க அல்ல இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக ஒருத்த வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பற்றி யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்க, அதை யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம அந்த பக்கம் போறது இல்லை. எது சொன்னாலும் பயஸ் ஆயிருன்னே போடுறது இல்ல. எதுக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போட்டிருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு கண்டென்ட் மாதிரி கூட போட்டோம். ஸோ ஒரு எதையுமே மீன் பண்ணாமல் உங்களோட ஓட் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நானும் என்னோட ரிலேட்டடாக எனக்கு யாரை பிடிக்கும், இல்லை இவங்க வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ரிலேட்டடாக நான் என்னோட இதை ஒப்பீனியன் போட்டிருந்தேன். அண்ட் தென் அந்த ஒப்பீனியனுக்கு லைக்ஸ் எவ்வளோ வந்துச்சோ அதே மாதிரி அதுக்கு ஏற்ற நெகட்டிவும் எனக்கு கமெண்ட் வந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் என்னோட ஒப்பீனியன், நான் அது அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை அவங்களோட ஒப்பீனியன் கேட்டோ நான் பண்ண போகிறதில்ல. நான் அது பண்ணியிருக்கும் போதே எனக்கு என்னை டேக் பண்ணி அண்ட் தென் அவ்வளோ ஒரு மாதிரி வேர்ட்ஸில் உனக்கு என்ன அது தெரியும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஒப்பீனியன்றதை தாண்டி அது வந்துட்டு அது ஒருவேளை நான் போட்டதுக்கு ஆப்போனண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். அவங்க தான் அப்படி பேசுறாங்க. பயந்துட்டாங்க நம்ம ஆப்போனன்ட். இல்ல இப்போ நம்ம பொலிட்டிக்கலா நம்ம என் சேனல் எங்க சேனல் நாங்க நிறைய போட்டிருக்கோம். பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் இஷ்யூ திருச்சியில் நடந்ததெல்லாம் போட்டிருக்கோம். ரீசெண்டாக சொல்லணும்னா முக்கம்பு பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி உழுவுற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம். அதை உடனே ஒரு 1 or 2 வீக்ஸில் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது நம்ம அதை சொல்கிற விதத்தில் சொன்னோம்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்களை நம்ம ரொம்ப இது பண்ணி சொல்லாமல் நமக்கு இது தேவை இருக்குது, இதை நீங்கள் செஞ்சு கொடுங்கிற மாதிரி சொன்னோம்னா சோசியல் மீடியாவில் அது பெருசாக பயப்பட தேவையில்லை. நம்ம சொன்னால் செஞ்சு தர மாதிரி தான் இருக்காங்க. நானும் இது வரைக்கும் 2-3 தடவை அந்த மாதிரி நிறைய இஷ்யூக்கு போட்டிருக்கோம், அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா இல்லைங்கிறத மட்டும் போட்டுட்டு செஞ்சதை போடலன்னா அது ஒரு சைடு அவங்கள மட்டும் குறை சொல்கிற மாதிரி ஆயிரும்ல. ஸோ அதை பண்ணுவாங்க, அதை திரும்ப சரி பண்ணி கொடுத்துட்டாங்கிறதையும் நம்ம போட்டுட்டோம்னா அது பிரச்சனையாக போகாது. எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு ஒரு கட்சி பிடிக்கும், எனக்கு நான் ஓட்டு பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ நான் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஒரு சோசியல் மீடியா பேஜ் வச்சிருக்கேங்கிறதுனால நான் அதை வந்து என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அது என்னோட விருப்பம். அதை வந்து நம்ம என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. பட் ஆனால் அதை இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாரும் வந்து என்னை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மற்ற அதுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. ஸோ அதை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அவங்கவுங்களுக்கும் விருப்பம் இருக்கும் தான். நம்ம வந்து அதுக்காக வந்து அபியூஸ் பண்றது, கமெண்ட்ல இப்போ பொண்ணுங்க பேசினாலே வந்து அவங்களை அபியூஸ் பண்றாங்கன்னு நிறைய இப்போ வருது. ஸோ அந்த இதெல்லாம் தவிர்க்கணும். பொலிட்டிக்கல்ல வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர் ஆகி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். முகம் தெரியாதனால போடுறதா இங்க இருக்கும் அப்படிங்கிறது. அது நேர்ல வந்து பேசுங்கன்னா இப்ப நீங்க டைம் பாஸ்ன்னு வச்சு போட்டுட்டு இருக்கீங்கல்ல, பொலிட்டிக்கல் கண்டென்ட் போட்டிருக்கீங்களா என்னைக்காவது? பொலிட்டிக்கல் கண்டென்ட் போட்டிருக்கேன். அதான் ப்ரோ சொன்ன மாதிரி தான், நானும் ஒரு ரோடு சரியில்லைன்னு போட்டேன். அதே ரோட 2 daysல அவங்களே கான்டாக்ட் பண்ணி என்ன ஃபால்ட், எங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி. ஆனா டைரக்டா அவங்களே அங்க வந்து ஆய்வும் பண்ணாங்க, எனக்கு அந்த போட்டோவுமே அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க முன்னாடியே அதை ஆய்வு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரோடு சாங்ஷன் காண்டி வெயிட்டிங்ல இருக்கு, ரோடு சாங்ஷன் பண்ண நாங்க அந்த ரோடு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 1 வீக்ல போட்டு எனக்கு அந்த போட்டோவுமே அனுப்பிச்சுட்டாங்க. நானுமே அந்த போட்டோவுமே போஸ்ட் பண்ணேன். ஸோ நம்ம போட்ட உடனே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம போடக்கூடிய ஒரு விதம் தான், ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ண மாதிரி, ஒருத்தவங்களை திட்டுற மாதிரியோ ஒருத்தவங்களை குறி வச்சு தாக்குற மாதிரியோ போடாம, ஸோ நம்ம என்ன இருக்கணும், மக்களுக்கு இது வந்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கும், அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம போட்டோம்னா நம்ம ஒருத்தவங்களை குறி வச்சு தாக்கி போடாத மாதிரி நம்ம அதை போடுவோம். அந்த மாதிரி போட்டோம்னா அவங்களுமே ஒரு ஆசை கால் பண்ணி திட்டாம மிரட்டாம அவங்களுமே என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதே மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ மீதி ஆளுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம திருச்சியில் ஃபஸ்ட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்க இடம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான். நம்ம தஞ்சாவூரும் பால்பண்ணை மார்க்கெட் ரோடு மட்டும்தான் ரொம்ப ஹை டிராஃபிக் இருக்குது. அது ஒரு ஏரியா தான். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 months எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு திருச்சியில் ஒரு 80 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு 20 பேர் அதாவது வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த 20 பேர் போட்டதில் கடைசியாக ஒரு 3 weeks முன்னாடி வந்து இந்த லாரி ட்ரக்கு அதெல்லாம் போகிறத வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சப்பூர் வழியாக சுற்றி போய்க்குங்க, பைபாஸில் சிட்டிக்குள்ளே போகாதீங்கன்னு மாற்றிருக்காங்க. அது எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால மட்டும்தான் நான்
நான் நினைக்கிறேன். பொதுமக்களோட கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே நாங்கள் பேட்டி எடுத்து வீடியோ எடுத்து இவங்க என்ன கஷ்டப்படுறாங்க பாருங்கன்னு மிட் நைட்ல கூட வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் எல்லாருமே. அந்த மாதிரி வீடியோ போட்டு இங்கே சோஷியல் மீடியா போட்டு பப்ளிஷ் பண்ணனால இப்போ வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ரிலீஃப் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரிலீஃப். ஆனால் அதை மீறி அந்த டேர்ம்ஸை மீறி இன்னைக்குமே ட்ரக்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியாம வந்துடுறாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அது மாதிரி எல்லா சைடும் ஆகணும், அதுதான் வேண்டுகோள். எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பல மாவட்டங்கள்ல போய் நாங்க எடுத்தோம், அந்த இன்ஃபுளுன்சர் மீட் பண்ணோம். அதை எல்லாருமே வந்து பிரச்சனை இருக்கு, ஆனா எங்களால போட முடியல, பயமா இருக்கு அப்படின்னாங்க. இல்ல அந்த போடுற விதம் தான். நாங்க வந்து அந்த ஏரியா அப்படிதான் போட்டிருப்பாங்க. அதுக்கு இல்ல வந்து இல்ல எப்படின்னா அந்த ஏரியா எம்எல்ஏவோ மினிஸ்டர்ஸோ நம்ம அதை அட்டாக் பண்ணி நம்ம போடல, இந்த இல்ல கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி நம்ம போடல. நம்ம சொல்றோம் இந்த மக்களுக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். அது இப்ப ஒண்ணும் இல்ல, திருச்சியில 3 வருஷமா பாலம் ஒண்ணு முடியும். அதான் அந்த பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட அவங்களும் ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோசியல் மீடியா எல்லாருமே இருக்கும் அதை. ஆனா என்னன்னா இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பா திருச்சி மாவட்டத்துல எந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா 2 அமைச்சர்கள் இருக்கிற ஒரு மாவட்டமும் கூட, கே என் நேரு, அன்பிகே சுயா, எந்த கட்சிக்கு கொஞ்சம் வலுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திருச்சியில உள்ள நீங்க சொன்ன மாதிரி 2 மினிஸ்டர்ஸ், முக்கியமான மினிஸ்டர்ஸ் திருச்சியில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இப்பயும் டிஎம்கே நினைக்கிறேன். இதை பாரு நீங்க போட்டு நான் டிஎம்கே வந்து கமல் எல்லாம் கழுவி ஊத்திர போறாங்க, அப்படி இல்ல. சோ மக்கள் கருத்தை சொல்றேன், மக்கள் கருத்து தான் நம்ம. ஆமா, மக்கள் கருத்தை சொல்றேன். இப்போ உள்ள வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சிருக்காங்க. சோ எதுனால யாருக்கு வாக்களிச்சா கரெக்டா இருக்குமோ புரிஞ்சு அவங்கவுங்க இதை கரெக்டா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே அப்படின்னு நினைக்கிறேன். சோ எதுன்னு தெரியல. திருச்சியில வந்துட்டு எது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, Strong-ஆ நம்ம இருக்கு. எந்த ஸ்ட்ராங்கா strong-ஆ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 மெம்பர்ஸ்ட்ட கேட்டிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எது வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது, அதாவது நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வந்துட்டு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் சொன்னது வந்துட்டு எல்லாமே டிவிக்கு. ஸோ அது வந்துட்டு சின்ன பசங்கன்றது இல்லை, பெரியவங்க கூட நம்ம. ஸோ அது வந்துட்டு அவங்க பயாஸ் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க இவ்வளோ நாள் பார்த்து வளர்ந்ததுல, இவ்வளோ அவங்க அனுபவப்பட்டதுல தான் புதுசாக யாராவது வந்தால் நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் சொல்லுவாங்க. ஆனால் திருச்சியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் இருந்தது டிஎம்கே தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் இப்போ ஒப்பீனியன் வந்து எனக்கு மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது இந்த எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். இப்போ எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? சொல்ல போனா திருச்சியில ஆல்ரெடி இருக்க 2 பெரிய கட்சி ஸ்ட்ராங் தான். இங்க எப்பொழுதுமே அவங்க தான் ஸ்ட்ராங். சொல்ற திருச்சி மாவட்டம் முழுக்க ஏடிஎம்கே ஸ்ட்ராங்னு சொல்ல முடியுமா, இல்ல ஸ்ரீரங்கத்துல மட்டும் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியுமா? இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ரீரங்கத்துல வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா ஜெயிச்சாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான் ஸ்வைப் பண்ணாங்க. அதனால இப்போ அடுத்து இந்த எலெக்ஷன்ல வந்து சில அதிருப்தி இருந்தாலும் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள தான் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷனே வந்து கொஞ்சம் வைடா இருக்கு. ஏன்னா 4 முனை போட்டி மாதிரி இருக்கு. ஏன்னா பின்னாடி இவங்க பெரிய 2 கட்சி இருக்கு, கீழே 2 கட்சி புது கட்சிங்க, இது வரைக்கும் இதுலயுமே ஜெயிக்காத கட்சிங்க 2 கட்சி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது யாரு ஸ்ட்ராங்குங்கிறது எலெக்ஷன் டிசைட் தான் முடிவு பண்ணும். இந்த 5 முனை போட்டின்னு நினைக்கிறேன். 5 முனை ராமதாஸ் சசிகலா ஜாயின் பண்ணிருக்காங்க. 5 முனை போட்டி. அவங்க ஆதரவாளர்கள் என்ன பண்ண போறாங்க? திருச்சியில இப்ப எந்த கட்சி ஸ்ட்ராங்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இதே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அவங்க இருந்தபோது அவங்க தான் பெரிய ஆளா இருந்தாங்க. ஸ்ரீரங்கத்தோட எக்ஸ் எம்எல்ஏவா கூட அவங்க இருந்திருக்காங்க, அங்க இருந்து ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. திமுக 54 தொகுதி சம்திங் ஜெயிச்சு மட்டும் எதிர்கட்சி கூட இல்லாம கூட இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல அவங்க எதிர்கட்சி சிஎம்மா இருக்காங்க. ஏன்னா ஆட்சி மாறணுன்ற ஒரு சில சூழ்நிலையில இருந்திருக்கும்போது எல்லாருமே ஸ்டாலின் சாரை விரும்புனாங்க. இப்போ புதுசா ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தனால அவங்களும் ஸ்ட்ராங் தான். அவங்க ஃபேன்ஸ் ரீதியா ஸ்ட்ராங் தான். ஒரு சினிமால இருந்து வந்திருக்காரு, அவங்க ஃபேன்ஸ் ரீதியா ஸ்ட்ராங் தான். ஒரு எலெக்ஷன் நின்றாதான் தெரியும். அவங்களும் விஜய் சார் போட்டோவை காமிக்காம ஜஸ்ட் அவங்க வந்து மக்கள் இயக்கம் அவங்க மூலியமா போய் ஓட்டு எடுத்து மட்டுமே ஊராட்சி ஒன்றிய அந்த கவுன்சிலர்ல 200 பேர் ஜெயிச்சிருக்காங்க. எந்த ஒரு கோடி இல்லாம விஜய் சார் போட்டோ இல்லாம எதுவுமே காமிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல எலெக்ஷன்ல நின்னாதான் தெரியும். திருச்சி கிழக்குல விஜய் நிக்க போறதா வந்து சொல்றாங்க. அது ஜெயிப்பாரா? இல்ல ப்ரோ, ஆல்ரெடி இருக்கவங்க வந்து சொல்றேன்ல நானு, அவங்க யாருமே அப்ரோச் பண்ணல ப்ரோ. நம்ம இப்ப கிழக்குல வந்து ஆல்ரெடி இன்னைக்கு எதிராஜ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் மக்கள் வந்து என்னன்னா அவங்களோட மேரேஜுக்கு அதெல்லாம் போய் இன்விடேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ மக்களோட அந்த இதெல்லாம் அந்த கோரிக்கையெல்லாம் போய் மனுவா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இருக்கு இந்த மாதிரி இருக்கா. கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ தெரியாம எப்படி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க?
ஸோ இதுவே நான் விஜய் வந்தாலுமே அதே தான். விஜய் வந்தாலும் ஃபேஸ் வேலையாக நீங்க நின்று ஜெயிப்பார் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா வருவார் விஜய் அடிக்கடி திருச்சி வருவான்றக்காக ஜெயிக்க வச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுதான் மெயினாக நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு போனப்பயே அவ்வளோ க்ரௌட் வந்துச்சு. அதே மாதிரி திருச்சியில் நீங்கள் இந்த மார்க்கெட் பாலகரை வந்துட்டு போனப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு தான் அது உங்களுக்கு. வந்தப்பே அங்கே தான் க்ரௌட் ஓவராக இருந்துச்சு. வர முடியல உள்ளேயே. அந்த மீட்டிங் போட்டதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை தான், அதுவும் கிழக்கில் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி வரப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா திருச்சி விஜய் வந்து திருச்சி வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலான்றக்காக ஓட்டி போடுவாங்க எனக்கு தோணுது. சார் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா திருச்சி ஜெயிப்பாரு கிழக்குல. சார், கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஏன் நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னா, கிழக்கு தொகுதி வந்து நான் வந்து விஜய் சப்போர்ட்டர் கிடையாது. ஏன் உறுதியா சொல்றேன்னா, இது நாள் வரைக்கும் நின்ற எம்எல்ஏ வந்து ரிப்பீட்டடா நின்றது இல்லை. எனக்கும் எதிராச்சும் நம்ம அந்த சார் வந்து புதுசு திருச்சிக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளமணி நடராஜன் சொல்லி ஏடிஎம்கேல அவங்க அதுக்கு முன்னாடி நின்று ஜெயிச்சது கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து அன்பில் மகேஷ் அவங்க பெரியப்பா அவங்க பெரிய சம்திங் அவங்களும் நின்று ஜெயிச்சிருக்காங்க. நம்ம திருச்சியிலேயே ஒவ்வொரு ஸ்டார் தொகுதின்னு இருக்கு. மேற்குல நேரு சார் மட்டும்தான், திருவெரும்பூர்னா மகேஷ் சார் மட்டும்தான். அதனால கிழக்கு தொகுதி எப்பயுமே வந்து ஒரு யார் வேணா எப்படி சொல்ற மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையிலையும் கட்சியில் நல்லா எல்லா விதமாகவும் மக்களுக்கு கொடுத்து வாங்கினாலும் அந்த மாதிரி வாங்கினாலுமே கிழக்கு தொகுதி வந்து ஜெயிக்கக்கூடிய இடம் தான் இது. அதுவும் விஜய் அவங்க வந்தாங்க அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாரா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஸோ விஜய் சார் வந்து ஜெயிப்பாரான்னு அடுத்தது தான். ஆனா எல்லாம் ஜெயிப்பான்னு சொன்னா ஏதுமே அவர் பப்ளிக் ஃபிகரு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு தளபதி. தமிழ்நாடு சினிமால அவர் ஒரு பெரிய ஒரு ஆளு. ஸோ அவரு வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூ இருக்கு, ஆல்ரெடி செம்மையா இருக்கு. அவரை வச்சுதான் ஃபுல்லா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை. சோ அதுக்கு அவருக்கு வந்து விளம்பரம் எதுவுமே தேவையில்லை. கிழக்கு தொகுதி நின்றானா சோ அதே மாதிரி அவரு என்ன செய்வாரு, திருச்சி கிழக்குல நின்றானா எதுக்கு நிக்கிறாங்க, சென்னை விட்டுட்டு இத்தனை ஊரை விட்டுட்டு திருச்சியில எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட இதான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன மக்களுக்கு செய்வாங்க. இன்னைக்கு ரிதிராஜ் விஜய் நீங்க சொல்ற மாதிரி சிறுபான்மை ஓட்டு ஜாஸ்தி, இவரும் கிறிஸ்டின் இவங்களும் கிறிஸ்டின். சோ அந்த அடிப்படையில வேணா எல்லாம் சொல்ற மாதிரி ஓகே. சோ அவங்க என்ன செய்வாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. இது வரைக்கும் இனிகதாஸ் இருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லலாம். இப்ப புதுசா வரப்ப விஜய் சார் வந்தா என்ன செய்வாங்க, இவங்களோட இவங்க பெட்டரா செய்வோம்னு அவங்க சொல்றாங்களா, இல்ல இன்னும் தேவையான என்ன இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். வாக்குறுதியில வச்சு வாக்கு போடுவாங்க நீங்க நம்புறீங்க? அப்படிதான் போட்டு ஆகணும். டிவிகே பொறுத்த வரைக்கும் விஜய் அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு கண்டிப்பா. இன்னொன்னு கட்சியோட தலைவர் நிற்கும் போது அது வந்து ஒரு ஸ்டார் தொகுதி ஆயிரும். ஸோ எல்லாரோட ஃபோக்கஸும் மீடியாவோட ஃபோக்கஸ்ல இருந்து எல்லாமே இங்கதான் இருக்கும். அப்படிங்கும்போது அது ஒரு கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் திருச்சி கிழக்குல. ஆனா அவர் இப்ப சப்போஸ் அவர் சொல்ற மாதிரி பெரம்பூர் பிளஸ் இங்க 2 தொகுதியில போட்டிடுறாரு அப்படின்னா அது என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து அது தேவையில்லாம ஒரு ஓட்டு ஸ்பிளிட் ஆகிற மாதிரிதான் இருக்கும். இப்ப இங்க தொகுதி வேற இருந்தாலும் இப்போ 2 தொகுதியில இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ சப்போஸ் அங்க ஜெயிச்சுட்டா அப்ப அங்கதான் போறாரு, இங்க வர போறது இல்லை. அப்ப இங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒன்னும் யூஸ் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? சோ அது ஒண்ணு இருக்கு. சோ வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுங்கும் போது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் முன்னாடி நாள் நடக்கும் ஒரு எலெக்ஷனோட ஒரு சூடு, அந்த சூடு தான் வந்து அந்த எலெக்ஷனையே தீர்மானிக்கும். சோ அந்த இது வந்து எந்த கட்சியாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அது இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆமா, அது உங்களுக்கே தெரியும். ஆமா, எல்லாமே இருக்குல்ல. 4 பேர் வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. என்ன கேட்டாலும் வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா வந்துட்டு ஒரு அவருக்குன்னு தனியா ஒரு ஃபேம் இருக்கு, ஒரு பெரிய ஸ்டாரு. ஸோ வந்து வாய்ப்பு இருக்கு. 100ல அவர் சொல்ற மாதிரி ஒரு 80 கிட்ட இருக்கும். திருச்சி கிழக்கு நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு லெவல்ல யாரு ஆளுங்கட்சியரோ எதிர்கட்சியரோ 3ஆம் இருக்கு, 4ஆம் இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது டிவிகே வரும்ன்றது ரொம்ப. ஆனா வாய்ப்பு இல்லை. கிரவுண்ட் லெவல்ல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் போடணும். நல்லா படித்தவங்களையும் நல்ல ஸ்டேஜில் இருக்கிறவங்களையும் போடணும். அது பண்ணல, சில விஷயங்கள் கட்சி ரீதியாக பண்ணல. ஆனால் முன்னாடி இந்த விஷயத்தை வச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு டிஎம்கே தான் இந்த தடவை ஆட்சி அமைப்பாங்க. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து புதுசாக விஷயத்த பின்னாடி 1000 தப்பு இருந்தாலும் முன்னாடி 2-3 விஷயம் இருக்குது. இப்போ நம்ம திருச்சி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பஞ்சப்பூர்ன்ற பஸ் ஸ்டாண்டு. அது பெரிய லெவலில் பேசப்பட்டுருச்சு. அந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தாலும் அது திருச்சிக்கு ஒரு தேவை, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஒரு தேவை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் திருச்சிக்கு மட்டும் தமிழ்நாடுக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சில விஷயங்கள் இதாக நடக்கதான் செய்யுது. அது இயற்கை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி நடக்கதான் செய்யும். கண்டிப்பா ஏடிஎம்கே தான் இருக்கும், 3வது டிவிகே இருக்கும், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, இப்ப இந்த 2 கேட்டகரியா பிரிக்கலாம். வழக்கம் போல வர அந்த 2 கட்சிகள்ல வந்து யார் 2 பேருன்னு
3வது இடம் வந்து மீதி இருக்க 2 பேர்ல யார் வருவாங்க அப்படிங்கறது தான் இப்ப போட்டியா இருக்க போகுது. அதனால வந்து இவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் இல்ல, இது இப்படிதான் நடக்க போகுது இந்த எலெக்ஷன். 3வது இடம் போட்டினா புரியல, யார் யாருக்கு போட்டி? 3வது இடம் வந்து இப்போ என்டிகேவா டிவிகேவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கிரவுண்ட் லெவல்ல. ஏன்னா டிவிகேக்கு இது அதிகம், ஃபேன் பேஸ் வைஸ் அதிகம், அவங்க இது அதிகமா தான் இருக்கு. அவங்க 3வது இடம் பிடிப்பாங்க. அதான் கேட்டவள கம்மியா தானே இருக்கும். இருக்கும். பட் ஆனா வெளியில இப்போ அவங்கள மாதிரி யாரும் ஓப்பனா சொல்றது இல்ல அவங்க. ஆனா ஏன்னா இப்போ ரீசெண்டா அவங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் அவங்க மீட்டிங் கூட திருச்சியில தான் நடந்துச்சு, நல்ல க்ரௌடு காமிச்சாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய டவுன்ஃபால் இருக்க மாதிரி தெரியல. இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் பெரிய டவுன்ஃபால் இருக்கான்னு பார்த்தா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாநாடே கிரௌட் அதிகமா இருந்துச்சு. அப்படிங்கும்போது நம்ம அதுவுமே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் தான் முடிவு பண்ண போகுது. அப்பையில இருந்தே வந்துட்டு ஒரு ரெண்டு கட்சி வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்ல இருக்கு. இப்ப நான் பிறந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்றதுதான் அப்பையில இருந்தே பேசப்பட்டுச்சு. புதுசா வந்த நிறைய கட்சிலாம் இப்ப நம்ம பார்க்கும்போது தான் ஓ இப்படிலாம் ஒரு கட்சி இருக்கா அப்படின்றது தெரியுது. ஏன்னா அது 2 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால இப்ப புதுசா வந்தது வந்துட்டு இருக்கலாம், ஸ்ட்ராங் இருக்கு, எல்லாமே இருக்குதான். பட் ஆனா நிறைய பேர் அதுவுமே ஆப்போனன்ட்ல இருக்கவங்க சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, இது எல்லாமே வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஓட்டா மாறுச்சு அப்படின்னா அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த டேட்ல அவங்க போய் போடுற அந்த ஓட்ல தான் இருக்கு. இது எப்படி வேணா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட்ன்றது சொல்ல முடியாது. எலெக்ஷன் மேனாலதான் தெரிய வரும். ஆமா, இது மக்கள் யாரை சொல்ல போறாங்கன்னு தெரியல. மேனாலதான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். வீடுனுக்காக எல்லாரும் வந்து கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.